கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான மருத்துவ கல்வியினை அளிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் கல்லூரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் தாளாளர் திரு ஆர் அப்பு நடேசன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். இந்த இயற்கை மருத்துவமானது இப்பொழுது புதிதாக தோன்றப்பட்டதல்ல. இது சுதந்திர போராட்ட காலத்திலே மகாத்மா காந்திஜி அவர்கள் சௌகரியங்கள் இங்கே இருக்கின்றது என்று சொல்லி அண்ணல் காந்தியடிகள் தான் இந்த இயற்கை மருத்துவத்தை முதலாக 1913ஆம் ஆண்டிலே இங்கே துவக்கினார்கள். இந்த நேச்சுரோபதி இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மிக உன்னதமான நிலையிலே இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நேச்சுரோபதியிலே மருந்தே கிடையாது. மேக்சிமம் மருந்து இல்லாமல் யோகா உணவே மருந்து என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் ஆயுர்வேதிக் தேவைப்பட்டால் மட்டும் அந்த ஆயுர்வேதிக் மருந்துகள் கொடுப்பார்கள். மருந்தே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அலோபதியிலிருந்து திருப்பி வரக்கூடிய பேஷண்ட்ஸை எல்லாம் இங்கே குணப்படுத்தி அனுப்புகின்றார்கள். இன்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது நாங்கள் 2001ஆம் ஆண்டிலே இங்கே துவக்கி இன்று 7 பேட்ச் இங்கே இருந்து பாஸ் ஆகி சென்றிருக்கின்றார்கள். அவர் எல்லோரும் மிக சிறப்பான வேலையிலே நல்ல வேலையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. I am P. Maheshwari Amma, General Secretary, SRK Group of Institutions. Naturopathy is an ancient system of medicine which had been practiced in India and in various countries since ancient days. Mahatma Gandhi, the father of our nation, was a strong believer of naturopathy and yoga. It was Gandhi's dream that all Indians should lead healthy life by adopting nature's simple laws, which helps people to adjust with their present day living conditions without side effects. Thank you. இக்கல்லூரியில் உள்ள பிசியாலஜி ஆய்வகத்தில் ஆரோக்கியமான மனித உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆய்வகத்தில் அனைத்து செய்முறை விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. அதற்கு தேவையான அனைத்து நவீன கருவிகளும் இங்கு அமையப்பட்டுள்ளது. This is KP Nandini. I'm a final year student of BNYS course. I'm doing my course in Sri Ramakrishna Medical College of Naturopathy and Yogic Sciences. Our college is located in Kanyakumari. That's near Kulashekaram. The natural way of treatment, we treat the root cause and not the symptoms. So that's the difference between the allopathy and naturopathy. So if you see in the allopathy, அதாவது drug medicine, so we give treatment only to the symptoms. So if காய்ச்சல் அப்படின்னு போனாங்கன்னா they just treat that symptoms like cold, காய்ச்சல் அதை மட்டும் சரி பண்ணி விடுவாங்க. But what is the root cause, அதை அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. So drugs are always have the side effects. But if you see in the naturopathy, we do treat the root cause. அந்த காய்ச்சல் வரதுக்கு
காரணம் என்ன, அந்த காரணத்தில் போய் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட். தற்காலிகமாக அந்த நோயிலிருந்து உங்களுக்கு குணம் கிடைக்காது, நிரந்தரமான குணம், தட் இஸ் பெர்மனன்ட் கியூர் வந்து நமக்கு நேச்சுரோபதியிலேருந்து கிடைக்குது. ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் ஆர் given by our college, Sri Ramakrishna Medical College of Naturopathy and Yogic Sciences. மனித உறுப்புகள் பற்றியும் மற்றும் அதனுடைய செயல்பாடு பற்றியும் இங்கு கற்பிக்கப்படுகின்றது. மேலும் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், ஹீமோகுளோபின் மற்றும் அதன் அளவுகள், பலவித இரத்த திசுக்கள், இரத்தம் உறைவது பற்றிய டெஸ்ட்டுகள், மேலும் இரத்த குரூப்கள் பற்றிய டெஸ்ட்டுகளும் மாணவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் அளவு திறம்பட பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். மேலும் சுகாதார சீர்கேட்டினால் விளையும் நோய்கள், சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றியும் செய்முறை பயிற்சியின் மூலம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Dr. C.P. Shyam Kumar. I'm from Kerala. I have completed my course, BNVS course from this college itself. I'm the part of Department of Anatomy. We have a different scope and different field we can go. Like we can practice as physician, we can go for lectureship, we can work as spa managers, can go for yoga instructors, yoga teachers or yoga consultant. Nowadays in every state in India, Government of India, they are providing chances to work under the Department of Ayush. Thank you. இக்கல்லூரியின் பிசியோதெரபி ஆய்வகத்தில் மாணாக்கர்கள் சிறப்பான முறையில் பிசியோதெரபி பயிற்சி பெறுகின்றனர். இக்கல்லூரியில் மிகப்பெரிய மூலிகை தோட்டம் ஒன்றும் அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது இது கற்றுக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த நோய் நொடி இல்லை, செலவு இல்லை, மருந்து சாப்பிட வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனால் உடல் கூறு என்ன நோய் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்களே கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற யோகா மற்றும் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்து கொண்டிருக்கு. நல்ல ஒரு இது 2001 துவக்கி இன்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இது எல்லோரும் பயன்படுத்துவதாக இருந்தால் மிகவும் நல்லது. ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்கு படிக்கக்கூடிய அளவிலே மிகவும் குறைந்த அளவிலே ஃபீஸ் வாங்கி இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கல்லூரியை இங்கே துவக்கணும். இன்று மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்களுக்காகத்தான் இந்த கோர்ஸை இங்கே துவக்கி இருக்கின்றோம். வணக்கம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது. அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி